வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி தொடங்கி நாம் தினமும் ஒரு பாடல் என்று பெரியாழ்வாரின் திருமொழியில் முதல் திருமொழி மற்றும் இரண்டாம் திருமொழிகளில் அமைந்துள்ள பாடல்களை பார்த்து வருகின்றோம். நேற்று குழந்தை கண்ணனின் திருவாயின் அழகினை பாடும் என் தொண்டை வாய்ச்சிங்கம் எனத் தொடங்கும் பாடலை பார்த்தோம். இன்று இரண்டாம் திருமொழியில் 15ஆம் பாடலான நோக்கிய யசோதை நுணுக்கிய என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம். நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே என்று யசோதை கண்ணனின் மூக்கின் அழகினை காண வருமாறு அங்குள்ள பெண்களை அழைப்பதாக பெரியாழ்வார் அழகாக பாடுகின்றார். இனி இப்பாடலின் பொருளினை பார்க்கலாம். மிகவும் மென்மையான அவயங்களை கொண்ட குழந்தை கண்ணனை நீராட்டும்போது யசோதை பிராட்டி பசுமஞ்சளை அரைத்து மென்மையான குழம்பு போல் செய்து அதனை கொண்டு குழந்தையின் நாக்கினை வழித்து நீராட்டுகிறாள். அதனால் சிறந்த அழகினை கொண்ட கண்ணபிரான் தன் தாய் தந்தையரை அம்மா அப்பா என்று திருத்தமாக அழகாக தன்னுடைய மழலை குரலில் அழைக்கின்றான். அதேபோன்று தன்னை அன்போடு வந்து கொஞ்சி மகிழ்பவர்களுக்கு தன் அழகிய கண்களால் குளிர்ச்சியாக பார்த்து மகிழ்விக்கின்றான். அந்த திருக்கண்களின் அழகினை பாருங்கள். மேலும் அவர்களை நோக்கி புன்முறுவல் புரியும் குழந்தை கண்ணனின் அதரங்களையும் அதில் தோன்றும் புன்முறுவலையும் பாருங்கள். கற்பகப்பூவின் மொட்டு போல் இருக்கும் அவனது மூக்கின் அழகினை காணுங்கள். நன்கு அடர்ந்த கூந்தலை உடைய பெண்களே வந்து பாருங்கள் என யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். நாளை விண்கொள் தேவர்கள் என தொடங்கும் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.